வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். இந்த சிலுவை தியானத்தில் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியாய் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக மாத்திரமல்லாமல் இந்த சர்வலோகத்துக்காகவும் அவர் பலியாய், கிருபாதர பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஸோ அவருடைய நாமத்தை நாம் பாடி நாம் துதிப்போம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கடந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வளைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வளைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போது அவருக்காய் வேண்டீரோ, அன்போடு அவர்களை கண்ணீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே. இயேசு அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாரும் கவனிங்க. 1 யோவான்ல அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நமக்காக மாத்திரம் அல்லாமல் இந்த உலகத்தில் சர்வலோகத்து பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்படுவது மாத்திரமல்லாமல் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்ம தேவனுடைய அன்புல
நிலைநிற்கணும்னு சொல்லி. எதற்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார்னா, ஒரே ஒரு வசனத்தை வாசித்தோம் என்றால் நீங்கள் உணர்ந்தவர்களாய் நல்லா சத்தமா பாடுவீங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக மரித்தார் அப்படின்னா, நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்பதற்காக அவருடைய அன்பை இப்படியாய் வெளிப்படுத்துகிறார். ஸோ அந்த அன்பை உணர்ந்தவர்களாக நம்ம சத்தமா சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ என்ற லைன்ல பாடலாம். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போது அவர் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிது, இயேசு அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளையில் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தாள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளையில் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளையில் கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூமி கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமி கர்த்தாவின் அன்பண்டை வா.
சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்துமம் நஷ்டமடைந்தார் ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தார் லோகம் முழுவதும் ஆதாயமாகியும் லாபம் ஒன்றுமில்லையே லோகம் முழுவதும் ஆதாயமாகியும் லாபம் ஒன்றுமில்லையே சிலுவை சுமந்த உருவம் சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவமெல்லாம் சுமந்தார் பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவமெல்லாம் சுமந்தார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும் தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுனாத ஜீவனுணக்களிப்பார் ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுனாத ஜீவனுணக்களிப்பார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா நம்பியே சுமந்தை வா ஹல்லேலூயா நம்பி இயேசு சண்டையில் வந்திருக்கீங்களா ஹல்லேலூயா எல்லாரும் விழுந்தவர்களாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை
ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே இயேசுவே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை இயேசுவே ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தலாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டுவதாக. ஃபஸ்ட்டு குறிப்பு வந்து 1 தீமோத்தேயு 2:1 எல்லா ஜனங்களுக்காகவும் விண்ணப்பமும் ஜெபமும் பண்ண வேண்டும் என்று பவுல் வந்து தீமோத்தேயுல சொன்னது போல் நம்ம சபையில் உள்ள குடும்பங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம சபையில் உள்ள குடும்பங்கள் வந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விட்டு போனவங்க வந்து திரும்பி வர வேண்டும் என்பதற்காக யாராச்சும் ஒருவர் ப்ரேயர் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவரே, இந்த குடும்பங்கள்ல அப்பா ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனுங்க வாலிப பிள்ளைங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு அப்பா சபைக்கு வர என் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியா, இரக்கம் செய்யும்படியா, தயவு செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே அப்பா இயேசுவா சொன்னது போல அப்பா நானும் வீட்டார்வோம் என்றால் கர்த்தரே சேவிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் 4 சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தராய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரு ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமா ரட்சிக்கப்பட என் தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற பொறுப்பெடுங்க. ஆமேன் ராஜா. அப்பா பின்வாங்கி போன
ஆத்துமாக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, 4 சபையில அநேக ஆத்துமாக்கள் இடறி போயிருக்கிறாங்கப்பா. அப்பா, ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டியை விட்டு வெடுப்புள்ள தொட்டியை தேடி போய் கிடக்கிற அப்பா, புனிதில எழுதப்பட்டு கிடக்கிற ஆத்துமாவை நினைத்தருளுவீராக ஆண்டவரே, நினைவு கூர்வீர் ஆண்டவரே. இளைய குமாரன நினைவு கூர்ந்த தேவனே, நினைத்தருளுங்கப்பா. ஆமென் ராஜா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் தேவன் அறிந்த ராஜா அப்பா, துதிக்காமல் ஸ்தோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய சிந்தையில வீணராயே உணர்வில்லாத இருதயம் இருளடைந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, இருள் அடைந்து கிடக்கிற ஆத்துமாவை அப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்க கட்ட அவிர்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கட்டவிர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் ராஜா. குமாரன் விடுதலையாக்கினா நீங்க மெய்யாக விடுதலைன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. இது உங்களால கூடாதுதான், ஆனால் என் தேவனால கூடும் ஆண்டவரே. அவர்களை கொண்டு வர உம்மால முடியும் ஆண்டவரே, முடியும் ஆவியானவரே. பின் வாங்கி போன ஒவ்வொரு ஆத்மாவைய இயேசு கிறிஸ்துவின் பாய்ந்த கரத்துல கொடுக்கிறோம். ரட்சித்து கொண்டு வாங்கப்பா. இனி காலம் செல்லாது, இதோ நான் சீக்கிரமா வருவேன்னு சொன்ன தேவனே. ஆமென் ராஜா. உன் ஜனங்களை கொண்டு வரும்படியா, ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஏஸ்பா தேவத்திற்காக ஏஸ்பாக்கு நன்றி. 2வது குறிப்பு வந்து உலகத்தில் உள்ள வாலிபருக்காக பண்ண போகிறோம். உலகத்தில் இருக்க வாலிபர்கள் வந்து போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்காங்க, கொள்ளை பண்ணுறாங்க. நம்ம சபையில் உள்ள வாலிபர்கள் வந்து ஏஸ்பா வந்து இன்னும் பற்றி கொள்ளணும், நிறைய ஏஸ்பா கூட இன்னும் இருக்கணும். அதுக்காக யாராச்சும் ஒரு நாள் ஜெபம் பண்ணு. அப்பா, இந்த மாலை வேளையில என் தேவன் ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்திற்காய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கள் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்குவீராக. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா, வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, செல்போன் என்று ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களே. என் தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் வாலிப பிள்ளைகள் மீது மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்று எப்படி ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யோசேப்பு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், பாவத்துக்கு விலகி ஓடினாரோ ஆண்டவரே, அதே போல இன்றைய நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றுவீராக. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தானியேலை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை போல எங்கள் வாலிப பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, தவறான பாதையில போய் இன்றைக்கு ஆண்டவரே சீரழிந்து ஆண்டவரே அப்பா காணப்படுகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, காரியங்கள் எல்லாமுக்கு முன்பாய் வெளியரங்கமாய் இருக்கிறதே. என் தேவன் இந்த நாளிலே எங்கள் வாலிப பிள்ளைகளை நீர் வேலி அடைப்பீராக. சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் வைக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா கன்னிகளுக்கும் எங்க வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளை நீர் ஏற்படுத்துவீராக. இன்று ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக இடங்கள்ல வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கூட்டமாய் வாலிப பிள்ளைகள் சபையிலே வந்து சேரணும் ஆண்டவரே. என் தேவன் நீர் கிருபை செய்வீராக. விசேஷமாய் கர்த்தாவே, எங்கள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீர் ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நற்கந்தமாய் எங்கள் பிள்ளைகளை நீர் வைப்பீராக. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய நடக்கையில உடையில ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னாலும் பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகள்
பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து மனம் திரும்ப என் தேவன் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நீர் அப்படியா எங்கள் வாலிப பிள்ளைகளை நீர் வேலி அடைத்து ஆண்டவரே, வர நாட்களில் எங்கள் வாலிப பிள்ளைகள் உமக்காய் ஊழியத்திற்கு வைராக்கியமாய் எழும்புகிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பொருள ஜெபங்கள் எங்கள் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். ஏஸ்பா ஜெபத்தை கேட்டதுக்காக ஏஸ்பா கொடானக்க நன்றி. மூன்றாவது குறிப்பு வந்து 2 சாமுவேல் 5:10 தாவீது நாள் விருத்தி அடைந்தது போல நம்ம சர்ச்சில் 6 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க குடும்பம் அவங்களாம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அதுபோல் நம்ம சர்ச்சில் சண்டே சர்வீஸ் பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம்லாம் நாள் விருத்தி அடையணுக்காக யாராச்சும் ஒருத்தால் ப்ரேயர். உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா, நன்றி பரிசுத்தாவியானவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிற ராஜா. தகப்பனே அப்பா, எங்களுடைய சபைக்காக நாங்கள் விசேஷமா எங்களுடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா எங்கள் பிசப் அம்மாவை தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுஸ் நாட்களை நீர் கூட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. தகப்பனே உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பாவுடன் ஊழியர்கள் எல்லாம் தகப்பனை சுகபலன் ஆரோக்கியத்தை குடும்பங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, அவர்கள் ஊழியம் செய்கிற இடங்களில் எல்லாம் ராஜாதி ராஜாவே அப்பா, அவர்கள் ஊழியங்களை தாங்கி நடத்த நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, போகிற இடங்களெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோமை சோதரிக்கிற ராஜா. தகப்பனே எங்கள் சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, நீர் முன்குறித்து ஆண்டவரே அப்பா நீர் தரிசனம் கொடுத்தீர் ராஜா. ஆண்டவரே சின்ன பாஸ்டர்மா மூலியம் சபையை எடுத்து கட்டுவேன் என்று சொன்னீரே ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்படும் போது தகப்பனே அப்பா என்னுடைய உள்ளம் பூரிக்குது ராஜா. இன்னும் சபையிலே ஆண்டவரே அநேக காரியங்கள் நடக்க நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. விசுவாசம் மக்கள் ஆண்டவரே அசதியா இராத அளவுக்கு சபையை ஆண்டவரை எழும்பி கட்ட தகப்பனை ஒன்று கூடி வர கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா கூட்டங்களையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் அப்படி செய்ய போற கிருபைக்கா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவரே, அப்பா நீர்தாமே பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாருடைய நாவிலே வார்த்தைகளை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். இந்த கெத்செமனே என்ற இடத்துல ஆண்டவர் அடிக்கடி அதிக நேரமாய் அதிக நாட்கள் போய் வந்து ஜெபித்த இடமாக கருதப்படுகிறது. இந்த கெத்செமனே ஆண்டவர் பாடுகள் கடந்து வந்த சம்பவங்கள் முக்கியமான ஒன்று இந்த கெத்செமனே. இந்த கெத்செமனே அப்படின்னு சொன்னால் எண்ணெய் செக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கெத்செமனே என்ற தோட்டத்தில் ஒலிவ விதைகளை நசுக்கி பிழிந்து ஒலிவ எண்ணெய்கள் தயாரிக்கிற இடம். இந்த இடத்துல தான் அதிக நாட்கள் அதிகமாக தேவன் போய் ஆண்டவராகி கிறிஸ்து போய் ஜெபிக்க விரும்புவாராம். இப்படி இருக்கிற பொழுது சீசர்களோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு சம்பாதித்து வருகிறார். அவருடைய மரணத்தை குறித்து பேசிட்டு வர்றாரு. அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு ஒரு பர்டிகுலர் நேரம் வந்த உடனே அவர் தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கெத்செமனே இடத்துல வந்த உடனேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, 12 சீசர்களும் தான் வர்றாங்க, ஆனால் 12 பேர்த்தையும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போய், அந்த 3 பேர் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போய்
அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏன் துக்கம், ஏன் வியாகுலம்? எதற்காக என்றால் நமக்காக தான். அவர் துக்கமடையவும் இன்னைக்கு காலைல கூட பிஷப் ஐயா வியாகுலத்தை குறித்து பேசினார். வியாகுலப்படும் பொழுது வார்த்தைகளே வராது, நம்ம இருதயம் பேசவே முடியாது, நம் இருதயம் கசங்கி என்ன செய்வது என்று தத்தளித்து இருப்போம். அப்படி தான் அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த கெத்சமனேயின் அனுபவம் இல்லை என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை நிறைவேற்றியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக துக்கம் அடைந்தார், எப்படி வியாகுலப்பட்டார் என்று முதல் பாயிண்டாய் அவருடைய வியாகுலத்தை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். முதல் வசனம். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ ஆண்டவர் கை விட்டுட்டார், அப்படிதாங்கல்ல. ஆண்டவர் கைவிட்டனால தான் அவர் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அடுத்து 6வது வசனம். என்னை கைவிட்டுட்டீங்க, நானோ ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று அவர் வியாகுலப்படுகிறார். அவரால் சொல்ல முடியாத வியாகுலம் காணப்படுகிறது. 11வது 12வது வசனத்தை வாசிங்க. என்னை விட்டு தூரமாகாதேயும், என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, சகாயரும் இல்லை, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வியாகுலம் எப்படியாய் காணப்படுகிறது பாருங்க. என்னை விட்டு தூரமாயிராதீங்க ஆண்டவரே, எனக்கு சகாயர் எனக்கு இல்லை, எனக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது. அந்த பலத்த எருதுகள் யார் தெரியுங்களா? அநேக போர் சேவகர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்ள போகிறாங்க, என்னால் அதை மேற்கொள்ள முடியலை, நாய்கள் என்னை சூழ்ந்து கொள்ள போகுது, பொல்லாத கூட்டமெல்லாம் என்னை வளைத்து கொள்ள போகிறது என்று சொல்லி என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என்னுடைய நாவு மேல்வதோடு ஒட்டி கொண்டது. அதனால தான் ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை கூட அவர் சொல்லி இருக்கிறார். இது எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நினைத்து அவர் வியாகுலப்படுகிறார். ஹல்லேலூயா. கெத்செமனே என்ற இடத்துல அவர் வியாகுலப்பட்டு துக்கம் அடைவராய் காணப்படுகிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக போயிடாதீங்க, என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என்று. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆத்மாவில் உள்ள பாரங்களை எல்லாம், தன்னுடைய வியாகுலத்தை எல்லாம் அவர் ஊற்றி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா இது சரீர பிரகாரமான வியாகுலம் சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம் என்றால், அல்லேலூயா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். பார்த்தோம்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக,
மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். இன்னொரு வசனம் பாருங்க, அதுலயே 10வது வசனம் 11, 12, 10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யாரு நொறுக்க சித்தமாய் இருந்தாரா? கர்த்தர். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமாயிருந்தார். யாருக்காக அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமாயிருந்தார். அந்த 8வது வசனத்தை வாசித்தோம் என்றால், இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்தும் அவர் எடுக்கப்பட்டார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? அப்படின்னா என்னன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளி, பெரிய தூரம் இருந்தது. அந்த தூரத்தை ஆண்டவர் தடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய அன்பை குறித்து, தேவ அன்பில் நீங்கள் நிலைத்திருங்க, அவங்க உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவர் மரித்த கிருபாதார பலி, அவருக்குள்ள நீங்கள் தேவ அன்பு நிலைத்திருந்தீங்க அப்படின்னா அவரை போலவே நீங்கள் மாறுவீங்க. அப்படி நீங்க மாறும் பொழுது பரலோகத்துல அவரை மறுரூபமாய் ஒருவர் பார்ப்போம், நம்ம தரிசிப்போம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியா நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய அன்பை பாருங்க. அவர் நொறுக்க சித்தமா, கர்த்தரே அவரை என்ன பண்றார்? நொறுக்க சித்தமா இருக்கிறாரு. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவரை எடுக்கப்பட்டார். ஆண்டவராகிய கிறிஸ்து எடுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அடுத்து 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. அநேகரை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவருடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் தாமே சுமந்து கொண்ட வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் தம்முடைய மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்ட கிருபாதார பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிறாரு. இவருடைய மரணம் இப்படியா இருக்கும் என்று பிதாவாகிய தேவன் முன் சொல்லியிருக்கிறாரு. தீர்க்கதரிசியினால முன் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்துவே ஒரு இடத்துல பரிசேயர் சதுசேயர் இருக்கிற இடத்துல தேவாலயத்தில் புத்தக சுருளை திருப்பி அவரை குறித்து சொன்ன காரியங்களை அப்படியே தெளிவாக வாசித்து காண்பிப்பார். அப்போ இதெல்லாம் தெரிந்தும் கூட ஆண்டவருக்கு ஒரு வியாகுலமும் துக்கமும் காணப்பட்டது. ஏனென்றால் நேற்று பொழுது பார்த்தது போல அவர் மாம்சமாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை இறக்கி வைத்துவிட்டு மாம்சமாக வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நீர் வேதனைப்படக்கூடாது, நாம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக, நாம் துக்கப்படக்கூடாது என்பதற்காக, நாம் ஆத்ம துக்கத்தை தாங்குவதற்காக அவர் வியாகுலம் அடைந்தார், துக்கம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி துக்கம் அடைகிற வேளையிலே அந்த மத்தேயு 26:37 வாசிப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது இதெல்லாம் அவர் துக்கம் அடைந்து வியாகுலப்பட்டு அங்கே கெத்செமனில் இருக்கும் பொழுது பார்க்குறாரு, தன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சீசர்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் என்னோட கூட விழித்திருங்கள். ஹல்லேலூயா. விழித்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்க போறாரு. ஆண்டவராகிய கிறிஸ்து மீண்டும் ஜெபிக்கிறதுக்காக போறாரு. ஜெபிக்க போறாருன்றதை சொல்லதை விட முதல் பாயிண்ட் அவருடைய வியாகுலம், இரண்டாவது காரியம் இயேசுவின் ஜெபம் என்று சொல்லலாம். அவர் எதற்காக ஜெபிக்க போறாருன்னா யுத்தம் பண்ண போறாரு. எதற்காக போறாரு? யுத்தம் பண்ண போறாரு. 3 முறை அவர் கெத்செமனையில் 3 மணி நேரம் ஜெபித்தாரு. 3 முறை சீசர்களை பார்க்குறாரு. அந்த 3 பேரையும் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு முறை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? மிகுந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்து அவருடைய உள்ளம் ரொம்ப வேதனை அடைந்து 3 பேரில் ஒருவரை பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர் துக்கம் அடைந்தவராய் மீண்டும் ஜெபிக்க போகிறாரு. முடியலை, அவரால் முடியலை. திரும்ப வர்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, என் சித்தத்தின் படி அல்ல உங்கள் சித்தத்தின் படி ஆகக்கடவுது என்று சொல்லி முதல் முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. முடியலை, அவரால் போராட முடியலை. 2வது முறை போகிறாரு. போய் அந்த கெத்செமனை இடத்துல ஜெபிக்கிறாரு.
எதுக்காக என்ன ஜெபிக்கிறார் தெரியுங்களா? அந்தகாரத்தின் வேலை சூழ்ந்து கொண்டது, அந்தகாரம் அவரை பற்றி கொண்டது, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு இவன் சிலுவையில் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தான் என்றால் ஜனங்களுக்கு மீட்பு வந்துவிடும், ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மாறிவிடும், விடுதலை பெற்று விடுவார்கள், அவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க என்று சொல்லி அந்தகாரங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவரை பலவந்தப்படுத்தியது. ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷத்தில் வாசிப்போம் என்றால் அங்கே ஒரு தூதன் வந்து அவரை பலவந்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப அநேக பொல்லாத அந்தகாரங்கத்தின் வல்லமைகள் அவரை சூழ்ந்து கொண்டு பலவந்தப்படுத்தியதான். அவரால் மேற்கொள்ள முடியலை, ஏனால் அவர் மாம்சத்தில் இருந்ததுனால மீண்டும் போய் ஜெபிக்கிறாரு. மீண்டும் 2வது முறை ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வர்றாரு. வந்து பார்த்தா என்ன பண்றாங்க சீசர்கள்? மீண்டும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லிட்டு திரும்ப 3வது முறையாகவும் அவர் போய் ஜெபிக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் அந்தகார லோகாதிபதிகளோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கல என்றால் இன்றைக்கு நமக்கு மீட்பு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு மீட்பு இல்லை. இந்த சீசர்கள் 3 பேரை மட்டும் அவர் பர்டிகுலராக கூட்டி போறாரு. நிறைய இடங்களுக்கு அவர் அற்புதங்களை அடையாளையும் செய்துட்டு ஆண்டவருடைய வழக்கம் என்னன்னா, சீசர்களை எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மலைக்கு போய் தான் ஜெபிப்பார். ஆனா இந்த இடத்துல மட்டும் 3 பேரையும் கூட்டி கொண்டு போறாருன்னா அதற்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல அவருடைய பஸ்காக்கு 2 நாளைக்கு முன்பாக அவர் அநேக காரியங்களை சீசருக்கு சொல்றாரு. நான் மரிக்குவேன், இப்படியாய் பாடுகள் படுவேன், இப்படி அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, நான் அங்கே வருவேன், எல்லா காரியத்தையும் அவர் சொல்லி இருந்தும் கூட இந்த சீசர்களுக்கு என்ன இல்லை? ஆண்டவருடைய உணர்வு இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய உணர்வு இல்லை, நிர்விசாரம், அசட்டைத்தனம். லூக்கால சொல்லப்படுகிறது, துக்கத்தினால் அவர்கள் நித்திரை அடைந்தார்களாம். ஹல்லேலூயா. துக்கம் வந்தால் தூக்கம் வருமானு எனக்கு தெரில, துக்கம் வந்தால் முழிச்சே தான் இருப்பேன், நல்லா தூங்கவே மாட்டோம். ஆனால் அவங்க துக்கத்தினால் நித்திரை பண்ணினவர்களாக இருந்தார்கள். யாரெல்லாம் அப்படி நித்திரை பண்ணுவீங்க? ரோசியை சீக்கிரம் சொல்கிறாங்க. அப்போ துக்கம் வந்தால் தூக்கம் வராது. ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்க சீசர்கள்? துக்கத்தினால் நித்திரை அடைந்திருந்தாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவ திட்டத்தை அறிந்த அவர்கள் அந்த 3 பேரும், பேதுருவும் செபதேவின் குமாரர் யோவானும் யாக்கோபுக்கும், அவங்க 3 பேத்துக்கு மட்டும்தான் தேவனுடைய ரகசியம் தெரிஞ்சு. கேட்குறார் ஆண்டவர், என்னை எல்லாரும் யாருன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க மேசியான்றாங்க, கிறிஸ்துன்றாங்க, எலியான்றாங்க. ஆனால் பேதுரு மட்டும் என்ன சொல்கிறாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இது உன் ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரத்தமும் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தலை, நான் இயேசு கிறிஸ்து என்பதை நீ யாருக்கும் நான் பாடுபட்டு மரித்தது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல, யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி பேதுரு இடத்துல சொல்கிறார். அப்போ இவர் 3 பேர்த்தை தனியாக கூட்டி போகிறாருன்னா ஒரு ரகசியம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருக்க கூடாதா? அவருக்கு ஒரு பக்கம் அந்தகாரத்தின் வல்லமையோடு போராட்டம், ஏன்னா ஜனங்கள் மீட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் மாம்சத்தில் பயம், மாம்சத்தில் வேதனை. எபிரேய ஆக்கியோன் இப்படியே எழுதுறாரு, 5வது அதிகாரம் எபிரேயர் 5:7 எடுத்து வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி எப்படி ஜெபித்தாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, ஆமேன், தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜெபம் பண்ணார்? இந்த ஜெபம் தான் எங்கே செய்தார் அப்படின்னா கெத்செமனே என்ற இடத்துல. ஃபஸ்ட்டு வியாகுலப்படுறாரு, அடுத்து 2வது அவர் அந்தகார வல்லமைகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர் சத்தமாக, அப்படி வசனம் சொல்லப்படுகிறது, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, அவ்வளோ சத்தமாக ஜெபிக்கிறாரே. இந்த 3 பேருக்கு எப்படி தூக்கம் வந்திருக்கும்? பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபிக்கிறாராம், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். நம்ம ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், என்னை குறித்த காரியங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப போராடுறேன், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் நிர்விசாரணமாக தூங்கிக்கிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு
இருந்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய மனது எவ்வளோ அங்கலாய்க்கும். ஒரு சாதாரண மனுஷருக்கே எவ்வளோ அங்கலாய்ப்பு ஏற்படும். ஆனால் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும், உங்களுடைய துக்கம், உங்களுடைய வியாகுலம், உங்கள் மீறுதல், உங்கள் அக்கிரமங்கள், என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவராய் அங்கே ஒருத்தர் போராடி கொண்டிருக்கிறாரே. ஆனால் இந்த 3 பேருக்கும் எல்லா ரகசியங்களும் தெரிந்த அவர்கள் நித்திரை மயக்கமாய் மிகுந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனை பற்றிருப்பார் ஆண்டவர். பார்க்குறாரு. 3வது முறையாக அவர் மீண்டும் போய் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி தன்னை கர்த்தருக்கென்று ஒப்பித்து, அடுத்த வசனம் இப்படியே சொல்லுகிறது. 44. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டுக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள், போவோம். அல்லேலூயா. கடைசியா பார்க்குறாரு. இதுக்கு மேல நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த தேவ சித்தம் செய்வதுதான் நம்ம எல்லாத்துக்குமே போராட்டம். நேற்று பார்த்தது போல சூழ்நிலைகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுவுமே தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் நம்மளை தடுத்து கொண்டே வரும். ஆனால் அதே மாதிரி தான் அவரும் தேவ சித்தத்தை செய்வதற்கு போராட்டம் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் நேரம் வந்தோட்டி சீசர்களை பார்த்து அப்பயும் எழுப்புறாரு. எழுந்திருங்கள், போவோம் என்று தைரியமாய் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டதினால் நாம் இன்றைக்கு நின்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் நிறைய போராட்டங்கள், வியாகுலங்கள், துக்கங்கள், இதை என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரே, என்னால் கடந்து வர முடியலையே என்று சொல்லி நாம் அநேக நேரம் நம்ம தவித்திருப்போம். நானும் கூட நிறைய பிரச்சனைகளில் என்னால் மேற்கொள்ள முடியலையே ஆண்டவரே, நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியலையே என்று என்ன புலம்புனாலும் திரும்ப போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, ஹல்லேலூயா, அவர் அப்படிதான் ஜெபித்தார். ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி மகா சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தது போல நீங்களும் உங்கள் மகா சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து சிலுவையை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இன்றைக்கு வேணால் சரி செய்யப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே கெத்செமனே என்ற அனுபவத்திலே 2 மாதிரிகளை கற்றுக்கொண்டோம். நாம் அவர் எப்படி வியாகுலப்பட்டார் என்பதையும் எப்படி விண்ணப்பம் செய்தார் என்பதையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஸோ அவரை போல நாம் மாறுவோம். அவர் மாதிரியை நம்ம பின்பற்றுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. ஒரு குடும்பமாய் கர்த்தருடைய சிலுவையினுடைய தியானத்தை தியானிக்கு வந்து அவங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அவரோடு நாம் அனுபவித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்று. அப்போது அவரோடு கூட அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சாதாரண பாடுகள், இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் வந்திருக்கிறது சாதாரண பாடு. அவருக்கு வந்தது மகா உபத்திரமும் பாடுகளும் மனவியாகுலமும் பட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், இல்லையா? ஏனென்றால் அவர் மீட்டெடுத்த மனுக்குலத்தை தேவன் ஆசீர்வதித்து இழந்து போன மகிமையை கொடுத்து தன்னோடு கூட என்றென்றைக்கும் யுகாயுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அதுக்காக தான் பூமிக்கு தன்னை அர்ப்பணித்தார். பூமியிலே அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, எல்லாருடைய மனுக்குலத்தின் பாவங்களை தானே சுமந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்டவராயிருந்தார். அவரே சொல்கிறாரு,
பஸ்கா பண்டிகைக்கு 2 நாளைக்கு பின்பாடு, அதாவது சொல்கிறார் மத்தேயு 26 2வது அதிகாரம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்போ ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அவருக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆகவே தெரிந்த அந்த விஷயத்தை தன்னை முழுவதுமாக மரணத்துக்கே தன்னை அர்ப்பணிக்க வேண்டுமானால் எவ்வளோ கஷ்டமான ஒரு காரணம், எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். மரிக்க போகிறோம் என்கிறதை பார்த்து நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த வியாதியினால் பிழைக்க மாட்டார், மரிச்சிருவாருன்னு சொல்லி. எசேக்கியாவை பார்த்து சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டை ஒழுங்குபடுத்த சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். அப்போது அவன் எவ்வளவு மனவேதனை வியாகுலப்பட்டவனாக இருந்தால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பான் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு மனவேதனை, அந்த மரணம் வருது அப்படின்னாலே நமக்கு எல்லா துக்கமும் சேர்ந்து கொள்ளுகிறது, மன வியாகுலமும் நம்மளை ஆளுகை செய்கிறது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பாதி சரீரம் செத்து போனது மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? ஆனால் அதே சமயத்தில் அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே நமக்கு முன்பாக நான் மன உண்மை உத்தமமாக இருந்தேனே என்பதை நினைத்தரலாம் ஆண்டவரே. அப்போ கேட்குறேன், அப்போ எவ்வளோ வேதனைகள் இருந்துச்சுன்னா, நான் மரிக்க போகிறேன், எதனால் மரிக்க போகிறேன், எனக்கு வந்த வியாதினால் மரிக்க போகிறேன். அப்படி ஒரு வியாதி வந்துச்சு, மரிக்க போகிறான். சரி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் அப்படின்னு சொன்னான்னா, இல்லை ஆனாலும் என்னை நினைத்தரலும் உமக்கு முன்பாக நான் மன உண்மை உத்தமமாக இருந்தேன்னு சொல்லி. அதுபோல் ஆண்டவரும் அப்படி கேட்டிருக்கலாம், நம்முடைய பிள்ளை தானே, என்னை ஏன் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அல்லது கெத்செமனேல ஜெபிக்க போகும்போது, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் இதை எடுத்து போடுங்க, இந்த மரணத்திலேருந்து என்னை எடுத்து போடுங்க, ஆயினும் என் சித்தம் அல்ல உன் சித்தன்படி ஆகட்டும். கடைசியில் மனுஷனுக்கு ஒரு சித்தம் இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது தான் இந்த முக்கியமான ஒரு காரியம். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்யும்போது நமக்கு மன துக்கம் வரும், நமக்கு வியாகுலங்கள் வரலாம். அதையெல்லாம் மனதில் நம்ம தாங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை வெளியில் காண்பிக்காதபடி நம் கர்த்தருக்காக நாம் படுகிற பாடுகளையும் துக்கங்களையும் நாம் சுமந்து கொள்ளும்போது தான் அவரோடு நாம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருப்போம், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாகவும் மாற முடியும். அல்லேலூயா. ஆகவே மனுஷகுமாரன் சிலுவை ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொன்னது போல தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு பரபாசை என்றார்கள். இப்போ பரபாஸ் உண்மையிலேயே ஒரு தண்டனைக்குரிய ஒரு மனுஷன். ஆனால் இவர் பாவம் செய்யாதவர், தண்டனைக்கு உட்படாதவர். ஆனால் இவரை தண்டனைக்கு உட்படுத்தி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இவரை சிலுவையிலே அறையும். அப்போ பிதாவாகிய தேவன் இவரை எப்படியாக மரிக்க வேண்டும் என்பது ஆதீனத்தில் தீர்மானித்தன்படியே இங்கே பூமியில் நடக்கிற சம்பவம் தான் அந்த சிலுவையுடைய மரணம். அந்த சிலுவை மரணம் தான் அவருக்கு துக்கம் வியாகுலத்தை ஏற்படுத்தினது என்று பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மரணம் சம்பவிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆகவே இந்த நாளில் இந்த சிலுவை தியானத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் அதே போல் ஆண்டவர் சொன்னது போல அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாருக்கும் சொன்னார்கள். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கத்தான். அப்போது என்னை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுது. அந்த முதல் அதில் பார்த்தோம். அந்த பார்க்கும்போது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். தீர்க்க தரிசனமாக சொன்னது இங்கே அங்கே நிறைவேறுகிறது பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால தேவ சித்தம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பாடுகளையும் உங்களுடைய துக்கங்களை நான் சுமந்து கொண்டேன், ஆனாலும் நீங்கள் என்னென்னு செய்யணும், விசுவாசத்தோடு நீங்கள் போராட வேண்டும், ஜெயம் உங்களுக்கு தான் என்று சொல்கிறார். உண்மையிலே என்ன சொல்ல முடியும்னா, அதாவது வேதவசனம் சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை மரணத்தினாலே ஜெயம் பெற்ற ஆண்டவர் அதே மரணத்தினாலே நமக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த உலகத்தில் இருக்க இந்த துக்கமும் பாடுகளும் எந்த ஒரு மனவியாகலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாம் அவரே சுமந்து தீர்த்தபடினாலே நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணி வழியே தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம இந்த சிலுவை தியானத்தில் நம்ம அதிகமாய்
ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் என்றைக்குமே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது தான் தேவ சித்தம்தான். அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, என் மரணத்தையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் மரணம் வாழ்க்கையில் நினைவு கூறும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகிறதை பார்க்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறதுனால எந்த பாடு என்னை ஒன்றும் செய்யாது. அவர் எனக்காக துக்கம் அனுசரித்ததுனால, என் துக்கத்தை அவர் சுமந்ததுனால எனக்கு எந்த துக்கமும் எந்த பாடுகளும் வராது என்று சொல்லி பார்க்குறார். 53வது இந்த ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ உங்கள் துக்கத்தையும் என்னுடைய துக்கத்தையும் சுமந்தவர் யார் என்றால் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இல்லையா? ஆகவே எதை குறித்தும் கலங்காதீங்க. குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ போராட்டங்கள் வரும், எவ்வளோ துக்கங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், சந்திக்கவும் போகிறோம். ஆனால் திடன் கொள்ளுங்கள், இந்த துக்கத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். என் வியாதியை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே எனக்கு இந்த வியாதினால் துக்கம் இல்லை, என் மன பாரத்தினால துக்கம் இல்லை, கடன் பிரச்சனையினால துக்கம் இல்லை, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று யாரெல்லாம் அவர் மேலே பாரத்தை வைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கவங்களே அவரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்தில் சிலுவை தியானத்தில் ஆண்டவரை குறித்ததான பாடுகளை குறித்து, சிலுவையின் பாடுகளை குறித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மூலியமாக நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பேசின மகளையும் ஆண்டவரே விண்ணப்பம் செய்த ஆண்டவரே மகனையும் பாடின தாமஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னைக்கு வந்து சிலுவை தியானத்தில் கர்த்தருடைய பாடுகளை ஆண்டவரை தியானிப்பதற்கு கூட்டி சேர்த்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடுகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே தேவன் எங்களுக்காக, இயேசு எங்களுக்காக பாடுபட்டார் என்பதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எங்களுக்காக துக்கத்தை சுமந்திருக்கிறார் என்பதை நினைந்து கூர்ந்து, எங்களுக்காக மனோவியாகுலங்களை அவர் பட்டார் என்று நினைவு கூர்ந்து, நாம் ஆண்டவர் சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் காணும்படி அவர் நமக்கு அர்ப்பணித்தது போல நம்மையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேலையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பாடுகள் வழியாக, துக்கங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, வியாகுலங்களின் வழியாக கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு நீர் எல்லாமாக கூட இருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.